நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் T20 வினாக்கள் வரிசையில் நில வருவாய் முறைகள் பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க, ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறைகள் எவ்வாறு இருந்தன என்பன பற்றி பார்ப்போம். 1. ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறை 3 வகைப்படும். இரண்டாவது வினா, ஆங்கில ஆட்சியின் நில வருவாய் முறை எவை? இந்த மேலே குறிப்பிட்ட 3 முறை. ஏ, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம். பி, ரயத்துவாரி முறை. சி, மகள்வாரி முறை என்ற 3 முறைகள் தான் ஆங்கில ஆட்சியில் நில வருவாய் முறையாக இருந்தன. மூன்றாவது வினா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1793 காரன்வாலிஸ் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜமீன்தாரி முறை. நான்காவது வினா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் வகுத்தவர் யார்? சர் ஜான் சோர். ஜான் சோர் என்பவரால் தான் இந்த ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் வகுக்கப்பட்டது. ஐந்தாவது வினா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவை? வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய 3 மாகாணங்களில் ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டத்தில் நில உடைமையாளர்கள் யார்? ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் தான் நில உடைமையாளர்களாக அந்த ஜமீன்தாரி முறையில் அழைக்கப்பட்டார்கள். ஏழாவதுனா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டத்தில் நில குத்தகையாளர்கள் யார்? நிலத்தை உழுதவர்கள் நிலத்தின் குத்தகைதாரர்களாக ஜமீன்தாரி முறையில் அழைக்கப்பட்டார்கள். எட்டாவது வினா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டத்தில் வருவாய் பங்கு வீதம் என்ன? மொத்த வருவாயில் ஜமீன்தார்களுக்கு 11 பங்கும் ஆங்கிலேய அரசுக்கு 11 பங்கும் எடுத்துக்கொண்டார்கள். 9வது வினா, ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? சர் தாமஸ் மான்ரோ. ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா சர் தாமஸ் மான்ரோ. இன்னைக்கும் நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரயத்துன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளை, நிலமுடையவர்களை ரயத்துக்கள், உங்கள் ஊரில் எத்தனை ரயத்துக்கள் இருக்காங்க சொல்லுவாங்க. அந்த முறையை கொண்டுட்டு வந்தவர் சர் தாமஸ் மான்ரோ. 10வதுனா, ரயத்துவாரி முறை திட்டத்தை பரிந்துரைத்தவர்கள் யார்னா சர் தாமஸ் மான்ரோ மற்றும் சார்லஸ் ரீட் 2 பேரும் தான் இந்த ரயத்துவாரி முறையை பரிந்துரைத்தார்கள். 11வது வினா, ரயத்துவாரி முறையின் சிறப்பு என்ன? அரசாங்கத்திற்கும் உழவருக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பே இந்த ரயத்துவாரி முறை ஆகும். அரசாங்கத்திற்கும் உழவருக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பே ரயத்துவாரி முறையோட சிறப்பு. 12வது வினா, ரயத்துவாரி முறையில் நில உடைமையாளர்கள் யார்? குடியானவர்கள். குடியானவர்கள் தான் ரயத்துவாரி முறையில் நில உடைமையாளர்கள் ஆகும். 13வது வினா, ரயத்துவாரி முறையில் வரி செலுத்தும் காலம் எவ்வளவு? நிலவரியை 20 முதல் 40 ஆண்டுகளுக்கு நிர்ணயம் செய்து அதை செலுத்துவாங்க. அவங்க செலுத்துகிற வரைக்கும், அந்த நிலவரியை செலுத்துகிற வரைக்கும் அவங்கள காலி செய்ய மாட்டாங்க. 13வது வினா, ரயத்துவாரி முறையில் வரி செலுத்தும் காலம் எவ்வளவுனா நிலவரி 20 முதல் 40 ஆண்டுகளுக்கு நிர்ணயம் செய்து அதை செலுத்துவாங்க. 14வது வினா, ரயத்துவாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவைனா பம்பாய், சென்னை, அசாம் மாகாணங்களில் ரயத்துவாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரயத்துவாரி முறை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
15வது வினா, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1833 பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். 16வது வினா, மகள்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட இடங்கள் எவை? பஞ்சாப், மத்திய மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்கள்ல மகள்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பஞ்சாப், மத்திய மாகாணங்கள், வடமேற்கு மாகாணங்கள்ல மகள்வாரி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. 17வது வினா, மகள் என்பதன் பொருள் என்னன்னா கிராமம். மகள் என்பதன் பொருள் கிராமம். 18வது வினா, மொத்த நிலப்பரப்பில் ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவு? 19%. இந்தியாவில் இருக்கக்கூடிய 19% இடம் ஜமீன்தாரி முறை திட்டத்தில் செயல்படுத்தினாங்க. 19வது வினா, மொத்த நிலப்பரப்பில் ரயத்துவாரி முறை செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவு? 51% ரயத்துவாரி முறையை தான் கொண்டு நிலவரி வசூல் செய்யப்பட்டது. 20வது வினா, மொத்த நிலப்பரப்பில் மகள்வாரி முறை செயல்படுத்தப்பட்ட பரப்பு எவ்வளவுன்னா 30%. ஸோ இந்தியாவில் இன்றைய வரைக்கும் ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர நிலவரி திட்டம் மற்றும் ரயத்துவாரி முறை மற்றும் மகள்வாரி முறை ஆகிய 3 முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, நம் இன்று T20 வினாக்கள்ல ஆங்கில ஆட்சியின் நில வருவாய் முறைகள் என்பதனை தெரிஞ்சுக்கொண்டோம். மீண்டும் ஒவ்வொரு தாலுகாவிலையும் இன்னைக்கு ஜமாபந்தி என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களிடம் உள்ள கணக்குகளையும் தாலுகாவில் அதாவது வட்ட அலுவலகத்தில் உள்ள கணக்குகளையும் ஒப்பீடு செய்வதை தான் ஜமாபந்தி என்று குறிப்பிடுகிறார்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.